தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா சாலை பகுதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு பெரியபாளையத்தம்மன் தேவஸ்தானத்தில் மண்டல அபிஷேக நிறைவு விழா நடைபெற்றது. இதில் விக்னேஸ்வர பூஜை, 108 சங்கு பூஜை, கலச பூஜை மற்றும் ஹோமம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா சிறப்பு அபிஷேகம், அம்மனுக்கு 108 சங்கபிஷேகம் மற்றும் கலச அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரியபாளையத்தம்மன் தேவஸ்தான அறங்காவலர் குழு, திருப்பணி குழுவினர் செய்திருந்தனர். உருளையன்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு தண்டுமுத்து மாரியம்மன் திருக்கோவிலின் திருப்பணி கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தனது சொந்த நிதியில் ரூபாய் 25,000 நிதியாக வழங்கினார். இந்நிதி கோவிலின் திருப்பணி மற்றும் கும்பாபிஷேக வேலைகளுக்காக செலவிடப்பட உள்ளதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவச ஒருங்கிணைந்த மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதனை அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமை தாங்கி மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொது சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணை இயக்குனர் ஷமீம் பேகம், பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குனர் அருள் விசாகன், அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி தாரணி ஆகியோர் இம்முகாமின் முக்கியத்துவம் பற்றி எடுத்து கூறினர். மேலும் நடைபெற்ற முகாமில் பொது மருத்துவம், கண் சிகிச்சை, இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், சிறுநீரக பிரச்சினை, தோல் நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான பரிசோதனை மற்றும் மருத்துவம் செய்து பொதுமக்களுக்கு மருந்துகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க ஊழியர்கள் மற்றும் அனைத்து மருத்துவ பணியாளர்கள் பங்கேற்று செய்திருந்தனர். புதுச்சேரி ஜூனியர் பாய்ஸ் கால்பந்து அணி மத்திய பிரதேச மாநிலம் பாலக்காட்டில் நடைபெறவுள்ள டாக்டர் ராய் கோப்பை 2025-26 தேசிய கால்பந்து போட்டியில் பங்கேற்க பயணத்தை தொடங்கியது. 20 வீரர்கள் மற்றும் 4 அலுவலர்கள் அடங்கிய 24 பேர் கொண்ட குழுவினர் புதுச்சேரியில் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டனர். ஜூலை 26ஆம் தேதி ஆந்திர பிரதேசம், ஜூலை 28ஆம் தேதி குஜராத் மற்றும் ஜூலை 30ஆம் தேதி மத்திய பிரதேசம் அணிகளுடன் லீக் போட்டிகளில் மோத உள்ளது. அணியின் பொறுப்பாளர்களாக அணி மேலாளர் நாராயணமூர்த்தி, தலைமை பயிற்சியாளர் ஸ்ரீநாத் பல்லிகா, கோல் கீப்பிங் கோச் சாம்சன் ராஜ் மற்றும் மருத்துவ நிபுணர் ஜீவானந்தம் செயற்படுகின்றனர். அணிக்கான ஜெர்சிகளை சபரி வித்யாஸ்ரம் உயர்நிலைப் பள்ளியின் நிர்வாகி அமுதவாணன் வழங்கியுள்ளார். இந்த ஜெர்சி வழங்கும் விழாவில் புதுச்சேரி கால்பந்து சங்கத்தின் தலைவர் நேஸ்தூர் மற்றும் கௌரவ செயலாளர் தனசேகர் கலந்து கொண்டு வீரர்களின் ஜெர்சிகளை வழங்கினர். PFA-வின் செயற்குழு உறுப்பினர் முனியாண்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் சதீஷ்குமார், மூத்த விளையாட்டு வீரர்கள் ராஜா, சிவகிருஷ்ணா மற்றும் பிரவீன் ஆகியோர் நிகழ்வில் பங்கேற்று இளம் வீரர்களை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர்.
நடிகர் சூர்யாவின் 50வது பொன்விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கோர்க்காடு பகுதியில் அமைந்துள்ள புஷ்பகாந்தி ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் வில்லியனூர் தொகுதி கௌரவ தலைவர் பூக்கடை ரமேஷின் அறிவுறுத்தலின்படி வில்லியனூர் தொகுதி சூர்யா மனிதநேய நற்பணி இயக்க தலைவர் பூக்கடை ராஜேஷ் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில சூர்யா தலைமை மன்றம் ஏற்பாட்டில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமை தாங்கி அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் இளைஞரணி நிர்வாகிகள் பாலாஜி, அமிதாப், முத்துவேல், கொடி, சுந்தர், எழில், விக்கி, கார்த்திக், பிரேம்குமார், ரகுநாத், ஜனார்த்தனன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி சித்தானந்தம் நகரை சேர்ந்தவர் இந்து முன்னணி பிரமுகர் துரை. இவர் பவழநகர் கனகநேரி சாலையில் மணல், ஜல்லி என வீட்டு கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தார். இந்த நிலையில் அவர் கடையில் இருந்தபோது 7 பேர் கொண்ட மர்ம கும்பல் துரையை சராமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்று விட்டனர். இதுகுறித்து அங்கிருந்த ஊழியர்கள் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கொலை செய்யப்பட்ட துரையின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து கொலை வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போது துரைக்கும் அவரது மனைவி வழி உறவினர்கள் சிலருக்கும் நிலம் தொடர்பான பிரச்சனை இருந்து வந்ததாகவும் அவர்கள்தான் ஆட்களை வைத்து துரையை கொலை செய்தது தெரியவந்தது. தொடர்ந்து கொலையாளிகளை 2 தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மேலும் துரையின் மனைவி, மகன், மகள் சம்பவ இடத்தில் அவரது உடலை பார்த்து கதறி அழுத சம்பவம் அங்கிருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காக்கையன்தோப்பு செட்டிக்குளம் பகுதியில் 2023-2024 ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் 2ஆம் தவணை மற்றும் இறுதி தவணையிலிருந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் கருமாதி கொட்டகை கட்டும் பணிக்காக ரூபாய் 13,76,000 திட்ட மதிப்பீடு செய்து அதனை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த சப்தகிரி என்ற வாலிபர் சென்னையிலிருந்து புறப்பட்டு முட்டை ஏற்றி வருவதற்காக நாமக்கல் சென்று கொண்டிருந்தார். திண்டிவனம் அடுத்துள்ள கூட்டேரிப்பட்டு லாரிகள் நிறுத்துமிடத்தில் இரவு நிறுத்திவிட்டு ஓய்வெடுத்து அதிகாலை புறப்பட்டு விக்கிரவண்டி டோல்கேட் அருகே உள்ள டீ கடையில் டீ குடித்துவிட்டு முண்டியம்பாக்கம் அருகே உள்ள இடத்தில் லாரியை நிறுத்திவிட்டு இறங்கிய போது பின்னால் தொடர்ந்து வந்த வெள்ளை நிற சொகுசு காரில் இருந்து இறங்கிய 2 நபர்கள் சப்தகிரி முகத்தில் மிளகாய் பொடி தூவி அவரை தாக்கி ஒருவர் பிடித்து கொள்ள மற்றொரு நபர் லாரியில் இருந்து 8 லட்சத்திற்கும் மேல் உள்ள ரொக்கப்பணம் கொண்ட பையை எடுத்துக்கொண்டு இவரை கீழே தள்ளிவிட்டு காரில் தப்பி சென்றுள்ளனர். அந்த பகுதியாக மோட்டார் சைக்கிளில் வந்த நபரிடம் லாரி ஓட்டுநர் சப்தகிரி காரை பிடியுங்கள் என்று சத்தம் போட்டபோது மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து சென்றும் காரை பிடிக்க முடியாமல் கார் மின்னல் வேகத்தில் பறந்து சென்றது. சிறிது நேரம் கண்ணெரிச்சல் தாங்காமல் தாக்கப்பட்ட ஓட்டுநர் சப்தகிரி முகத்தை கழுவி கொண்டு அருகே இருக்கக்கூடிய விக்கிரவண்டி காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த விக்கிரவண்டி காவல்துறையினர் தற்போது சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஓரம் மிளகாய் பொடி தூவி ரூபாய் 8 லட்சம் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் லாரி ஓட்டுநர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளான மகாராஜபுரம், தாமரைக்குளம், கம்பன் நகர், திருநகர், அரசு குடியிருப்பு பகுதி உள்ளிட்ட நகரின் அனைத்து இடங்களில்
தெருவோர செல்லப்பிராணிகள் அதிகரித்திருப்பதும், பல இடங்களில் வெறிபிடித்து தெருவோர செல்லப்பிராணிகள் கடித்து பாதிக்கப்படுவோர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மகாராஜபுரம், தாமரைக்குளம் அரசு குடியிருப்பு பகுதிகளில் வெறிபிடித்த தெருவோர செல்லப்பிராணிகள் மக்களை விரட்டி கடித்துள்ளது. தெருவோர செல்லப்பிராணிகள் கடித்ததில் 15ற்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். உடனடியாக கீழ்பெரும்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்கு அனைவரும் அனுமதிக்கப்பட்டனர். விழுப்புரம் நகரில் மக்களுக்கு இடையூறாகவும் அச்சுறுத்தும் வகையிலும் திரியும் தெருவோர செல்லப்பிராணிகளை பிடிக்க பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நகராட்சியில இருந்து தான் சார் எங்களுக்கு இது ஒரு நல்ல வழியை காமிக்கணும். ஊரப்பட்ட பேர் 15 பேர் கட்டி வச்சுட்டாரு. இந்த மகாராஜபுரம் ஏரியால இந்த கணேஷ் நகர்லாம் நிறைய நாய் இருக்கு சார். இது முதல்ல என்னன்னு செய்யுங்க சார். இன்னும் குழந்தைங்களாம் வந்தா என்ன சார் அவர்தெல்லாம் ஒரு டாக்டர் இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் பெரியவங்களுக்கு இன்னும் கை குழந்தைலாம் வெளியே இது நகராட்சி இதுவரை அந்த டாக்டர் எடுக்காத ஒரு பாட்டியை போட்டு பொதுரி வச்சுக்க சார். இது முதல்ல நீங்க நகராட்சியில சொல்லி ஒரு நல்ல வழி இதுக்கு முன்னாடி நகராட்சியில சொன்னீங்களா இந்த நாய் தொலை ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு இதுங்களும் பண்ணாத இருக்காங்க சார். அவங்க கேவலமா இருக்காங்க சார். அவங்க வந்து வரி கட்ட சொல்லி அதை கட்ட சொல்லி தெருவுக்கு நாய் இருக்கு. அதை வந்து யாரும் எதுவும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இப்படி இருந்தா என்ன சார் ஆகுது? இதுக்கு நீங்க ஒரு தீர்வு காணுங்க சார். இதுக்கு முதல்ல காரைக்கால் அருகே அமைந்துள்ள திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருக்கோவிலில் ஆடி மாத தேய்பிறை பிரதோஷத்தை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கோவிலில் நந்தி பகவானுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம் மற்றும் திரவிய பொடி போன்றவற்றை கொண்டு விசேஷ அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமல்லாது தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சனீஸ்வர பகவானின் அருளை பெற நீண்ட நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர். கோவில் நிர்வாகம் தலைமையில் அனைத்து ஆன்மீக செயல்பாடுகளும் நடைபெற்றன. புதுச்சேரி காந்திநகர் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அலுவலகம் கடந்த ஒரு மாதமாக குப்பைகளால் சூழப்பட்டு மோசமான சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. அலுவலகத்தில் செக்யூரிட்டி மற்றும் ஹவுஸ்கீப்பிங் பணியாளர்கள் நியமிக்கப்படாமல் இருப்பதால் சுத்தம் செய்யப்படாத நிலை தொடர்கிறது. கழிப்பறைகள் தண்ணீர் இல்லாமல் துர்நாற்றம் வீசி அலுவலக பணியாளர்களும் பொதுமக்களும் கடும் அவதிக்கு உள்ளாகின்றனர். 3 மாதங்களுக்கு மேலாக லிப்ட் பழுதாக உள்ளதோடு 2வது மாடியில் புதிய அறை கட்டுமானம் முடிந்தும் பயன்படுத்தப்படாமல் உள்ளது. தொழிலாளர் துறை செயலாளர், ஆணையர், துணை ஆணையர் அனைவருடைய பொறுப்பற்ற அலட்சிய போக்கினை கண்டித்தும் புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தினை மாண்பினை தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளுக்கு உணர்த்திடவும் தொழிலாளர் உதவி ஆணையர் அறையில் குப்பைகள் கொட்டும் போராட்டத்தினை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகள் முன்னெடுத்தனர். தலைமை ரமேஷ், செயலாளர் சேதராப்பட்டு, அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு AIUTUC மாநில செயலாளர் சிவகுமார் முன்னிலை வகித்தார். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் செயலாளர் வேல்சாமி, ஈட்டன் தொழிற்சங்க தலைவர் மோகன்தாஸ், செயலாளர் பாஸ்கர், திருபுவனை ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் முத்துக்குமார், ஜெயக்குமார், சிவபிரகாசம், வெங்கடாஜலபதி, LNT கிருஷ்ணமூர்த்தி, மாதேஸ்வரன், ஜிப்மர் தொழிலாளர் சிவபாலன், காலாப்பட்டு முகேஷ், AIUTUC நிர்வாகிகள் கலைசெல்வன், குமரன், வில்லியனூர் வீராசாமி கலந்து கொண்டனர். போராட்டத்தில் பங்கேற்ற தொழிற்சங்க நிர்வாகிகளை காவல்துறை அதிகாரிகள் தொழிலாளர் துணை ஆணையர் சந்திரகுமாரனிடம் அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இப்பேச்சுவார்த்தையில் துணை ஆணையர் சந்திரகுமாரன் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவாக நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தார்.
வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வி. மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றன. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவல் குழு மற்றும் திருவேணி நகர் பக்தர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 31 லட்சம் செலவில் சோரப்பட்டு கிராமத்தில் உள்ள இடுகாட்டு சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் மகா கன்ஸ்ட்ரக்ஷன் கலியபெருமாள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளரும் சரண் தொண்டு அறக்கட்டளை நிறுவனருமான லாவண்யாவின் மகன் சரணன் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம், மூலக்குளம், பிச்சைவீரன்பேட், அரும்பாத்துபுரம், மேரி உழவர்கரை, புதுநகர், பவழக்காரஞ்சாவடி மற்றும் மூலக்குளம் சபரிநகர் பகுதியில் இயங்கி வரும் சரண் தொண்டு அறக்கட்டளை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் 2000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டு மறைந்த சரணன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அமமுக அமைப்பு செயலாளர் ஆறுமுகம், கிழக்கு மாநில செயலாளர் முருகன், வர்த்தக அணி செயலாளர் தனவேலு, தொகுதி செயலாளர்கள் தமிழ்செல்வன், ராமச்சந்திரன், மேலவை பிரதிநிதி லூதுசாமி, பழனி, முருகன், ஐயப்பன், செல்வமணி, வேலு, அன்பழகன், குமார், பிரசாந்த், ராஜி, ஐயப்பன், சுந்தர், வள்ளி உள்ளிட்ட அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சுட பிரியாணி அமமுக அடிக்கிறாங்க எலெக்ஷன்ல. புதுச்சேரி கூடிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய நியாய விலைக்கடை திறப்பு விழா செங்கல்பட்டு ஆட்சியர் ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. மேல்மருவத்தூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வழக்கறிஞர் அகத்தியன் அனைவரையும் வரவேற்றார்.
மேலும் இதில் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி பங்காரு அடிகளார், செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவிற்கு அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டு கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அட்டைதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்டவற்றை வழங்கினார். மேலும் இதில் சித்தாமூர் ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை, மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் ரம்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் எழுப்பத்தோப்பு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய சாகைவாத்தல் திருவிழா 3ஆம் நாளை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் வெள்ளி கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் கையில் சிவலிங்கத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரியில் முறைகேடுகளில் ஈடுபடும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பை கண்டித்து புதுச்சேரி கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் சார்பில் மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது புதுச்சேரி சட்டசபை அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மண்ணில் பிறந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை தொடர்ந்து புறக்கணித்தும் மற்றும் போலி ஆவணங்களை தயாரித்து வெளி மாநிலத்தவர்களை விளையாட வைக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியை சேர்ந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நல்லியக்கோடன் நகரில் திருக்கோவில் கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு அன்னை ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய சாகை வார்த்தல் மற்றும் ஆடி பெருவிழாவினை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு பஞ்சமுக தீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். மக்கள் தலைவர் சூர்யா பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பாக முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் விழுப்புரம் மாவட்ட தலைவர் ஐயப்பன், மாவட்ட பொருளாளர் ராஜா, மாவட்ட அமைப்பாளர் முத்துக்குமரன், மாவட்ட துணை செயலாளர் மணிகண்டன், மாவட்ட துணை அமைப்பாளர் தீபக் சூர்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். பாகூர் கொம்மின் கன்னிக்கோவில் ஸ்ரீ மன்னாதீஸ்வர் ஆலயத்தில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மணவெளி தொகுதி தலைவரும் கேகேடி டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் குடும்பத்தினரின் ஏற்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி நலமுடன் வாழ சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து உற்சவ மூர்த்திகளுடன் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிரதம், விபூதி, வாசனை திரவியங்கள், குங்குமம், கலச நீர் இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் எஜமான சங்கல்பம் 108 மலரர்ச்சனை செய்து மகா தீபாராதனையை தொடர்ந்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவ மூர்த்திகளுக்கு தூப தீப வழிபாடுகள் செய்து பக்தர்களுடன் சேர்ந்து ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பிரசாதமும்
மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்றனர். புதுச்சேரி திருபுவனை களித்தீத்தால்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சிவசங்கரி பொறியியல் படித்த இவருக்கு இவரது தாய்மாமன் பன்ருட்டியை சேர்ந்த ஆறுமுகம் கொத்தனார் என்பவருக்கும் சுமார் 20 வயது வித்தியாசத்தில் சிவசங்கரியின் தாயார் சிவரஞ்சனியின் கட்டாயத்திற்குட்பட்டு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. இதற்கிடையே தனது கணவர் ஆறுமுகத்திடம் விருப்பமில்லாத இல்லற வாழ்க்கையில் காயப்படுத்தி மயக்க மருந்து கொடுத்து பாலியலில் ஈடுபட்டதால் 2 மகன்கள் உள்ளதாகவும் இதற்கிடையில் ஆறுமுகத்துடன் சேர்ந்து வாழ்வதற்கு விருப்பமில்லாத அந்த பெண்ணை பலமுறை சித்திரவதை செய்த கணவர் மீது அருகில் உள்ள திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் இது குடும்ப பிரச்சனை என்பதால் காவல் நிலையத்தில் நீதிமன்றத்திற்கு செல்லுமாறு அறிவித்துள்ளனர். இதனையடுத்து நீதிமன்றத்தை நாடி விவாகரத்து வழக்கை தொடக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த அவரது கணவர் ஆறுமுகம் கட்டாயப்படுத்தி கடத்தி சென்று கொலை செய்து விடுவேன் என மிரட்டி வீட்டிற்குள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து விவாகரத்தை நாடி நீதிமன்றம் சென்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் இதனால் கணவருக்கு தெரியாமல் தப்பித்து வந்த சிவசங்கரி எனக்கு எனது 2 குழந்தைகளுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் மேலும் எங்களுக்கு ஏதேனும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு கணவர் ஆறுமுகமும் சிவசங்கரியின் தாய் சிவரஞ்சனியும் தான் காரணம் என தெரிவித்துள்ளார். நான் இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறதால எனக்கு கோர்ட்டுக்கு 30ஆம் தேதி ஹியரிங் வருது. கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி என்னை அடிச்சு 2 வாட்டி அடிச்சு கை காலை கட்டி இழுத்துன்னு போனாங்க. மறுபடியும் நான் திருமண ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். திருமண ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணது அவங்க வான் பண்ணி விட்டுட்டாங்க. அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மறுபடியும் நான் என் வீட்டில் தான் சார் இருந்தேன். திருமண ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை வர சொன்னாங்க. திருப்பியும் என்னை அடிச்சு என்னை நெஞ்சில தான் எட்டி வந்துச்சு. என்னை வாயெல்லாம் ரத்தம் வர வச்சு என்னை அடிச்சு வாயை கொத்தி எடுத்துன்னு போய் அவங்க கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. கட்டி போட்டு வச்சதுனால நான் ஹியரிங் எப்படியாவது வந்தாங்கன்னு சொல்லி என் பசங்க நான் தப்பிச்சு வந்துட்டேன் சார். இதுக்கப்புறமும் என்னை பிடிக்கிறதுக்காக என் ஆள் போட்டு தேடி என்னை திருப்பியும் மிஸ்ஸிங் சொல்லி அங்க குஞ்சுப்படி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு மேல என்னால போராட முடியல. நானும் எவ்வளவு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் அவங்களும் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் என் பசங்களை வச்சு என்னால நிம்மதியாகவும் இருக்க முடியல. இதுக்கப்புறம் சாவதுதான் சார் வேற வழி. நீங்க தான் எப்படியாவது எனக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் சார். அவங்க சிவநந்தினியும் ஆறுமுகம் மேல 2 பேர் மேலே நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். புதுச்சேரி புதுசாரம் கங்கைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் கடந்த மாதம் நடைபெற்றது. தொடர்ந்து மண்டல பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் அம்மனுக்கு தினமும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு அபிஷேகம் ஆராதனைகள் நடத்தப்பட்டது. 48 நாட்கள் நடந்த மண்டல பூஜை முடிவடைவதை ஒட்டி புதுசாரம் முன்னாள் கவுன்சிலர் கணேசன் ஏற்பாட்டின் பேரில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு முன்னாள் கவுன்சிலர் கணேசன் அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு பால், தயிர், அபிஷேகத்தூள், மஞ்சள் தூள், விபூதி, சந்தனம், இளநீர், பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இப்பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர், கடலூர் இளையராஜா குடும்பத்தினர் செய்திருந்தனர். திண்டிவனம் மொளக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு மூலவர் முத்தாலம்மன் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
மேலும் தங்க கவசத்தில் காட்சியளித்த ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாக குண்டத்தில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், பழங்கள் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அலங்காரத்தில் காட்சியளித்தார். மேலும் மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடசோபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து குதிரை வாகனத்தில் மீனாட்சி அம்மன் அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.